அன்பானவர்களே, என்ன தந்தி டிவி சிம்பிள் இருக்குன்னு பார்க்குறீங்களா? வாங்க என்னன்னு பார்க்கலாம். அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம். இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன். இந்த தந்தி டிவிக்காரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது என்னதான் கோபமோ என்னன்னு தெரியல. ஆனால் இந்த விடுதலை சிறுத்தைகள் 8 தொகுதியில் நிற்குது இல்லையா? இந்த 8 தொகுதியிலையும் போயிட்டு கருத்து கணிப்பு எடுத்துட்டானாம். இந்த கருத்து கணிப்பில் விடுதலை சிறுத்தைகள் எல்லா தொகுதியிலுமே பார்த்திங்கன்னா தோன்றுமா. ஏன்டா டே, எங்கடா போய் நீங்கள் கருத்து கணிப்பு எடுக்கிறீங்க? இந்த தந்தி டிவிக்காரன் பாருங்கள், இந்த தந்தி டிவி, இந்த தினமலம் என்கின்ற தினமலர், இந்த பாலிமர் டிவிக்காரன், இந்த ஐயா திருமாவளவன் அவர்களை வைத்து பிழைப்பு நடத்திய இந்த கலாட்டா டிவிக்காரன், இந்த கலாட்டா சேனல்னு ஒன்று இருக்குல்ல, இவனுங்க எல்லாமே அதோட பார்த்திங்கன்னா இந்த ஒரு தத்தி ஒருத்தன் இருக்கிறான், இந்த சாணக்கியாவா, இந்த சாணக்கியா யூடியூப் சேனல்காரன், இவனுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டில்னு இல்லை இந்தியாவில் எங்கேயுமே வந்துடக்கூடாதுன்னு அப்படியே கண்ணும் கருத்துமாக மக்களிடையே பொய் செய்தியை மட்டுமே கொண்டுட்டு போய் சேர்க்குறானுங்க. அப்படி சேர்க்குறானுங்க. ஏன்னா இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியிலலாம் பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு பானை சின்னத்தில் அவ்வளோ ஒரு ஆரவாரமாக இருக்குது, வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம திண்டிவனத்தில் நம்ம இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் நிற்கிறார். அங்கே பார்த்திங்கன்னா அவர் ஓட்டு கேட்கவே போக தேவையில்ல. திண்டிவன மக்கள் சாதி மதம் பாராமல் அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்காங்க. அவர் எப்போவே பார்த்திங்கன்னா அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வெற்றி பெற்றுட்டாருன்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வன்னி அரசு நிற்கிற தொகுதியிலையும் அதே தான். அப்புறம் செய்யூர் தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் நிற்கிற தொகுதியில் பார்த்திங்கன்னா அவர் ஜெயிச்சிட்டாங்கன்னே சொல்லிட்டாங்க. அதை போல தான் எல்லா தொகுதியிலுமே விடுதலை சிறுத்தை கட்சி நிற்கும் தொகுதியில் அனைத்து தொகுதியிலுமே எல்லாம் டிவி பத்திரிக்கை எல்லாமே போய் பார்த்திங்கன்னா பார்த்துட்டாங்க, கருத்து கணிப்பும் கேட்டுட்டு வெளியிட்டாங்க. இந்த இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா மின்னம்பலம் அப்படின்னு ஒரு டிவி சேனல் இருக்கு இல்லைங்களா? அந்த டிவி சேனல் குறிப்பாக பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 தொகுதியிலையுமே போயிட்டு கருத்து கணிப்பு எடுத்து மிக தெளிவாக பார்த்திங்கன்னா அந்த சும்மா சாதாரணமாக டீ கடையெல்லாம் போயிட்டு அவங்க கருத்து கணிப்பு எடுக்கல. மின்னம்பலம் டிவி கிராமமாக வன்னியர் வாழும் பகுதியிலையும் எஸ்எஸ்டி மக்கள் வாழும் பகுதியிலையும் இதுபோல் பொதுஜன மக்கள் வாழும் பகுதியில் போயிட்டு கிராமமாக இந்த மின்னம்பலம் டிவி போய் கருத்து கணிப்பு கேட்டிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பில் கண்டிப்பாக 100க்கு 80% விடுதலை சிறுத்தைகளுக்குத்தான் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று அவங்க வெளியிட்டாங்க. அடாடா, என்ன மின்னம்பலம் டிவி இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த டிவி சொன்னதை பொய் செய்தியாக நம்ம பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த தந்தி டிவி, இந்த தத்தி டிவி என்ன பண்ணுறான், உடனடியாக இவன் ஒரு கருத்து கணிப்பு கொடுக்குறான். இல்லை நாங்கள் போய் பார்த்துட்டோம், இவனுங்க பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் 2ஆம் இடத்துக்கு போகும், இல்லைன்னா 3ஆவது இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை இந்த தந்தி டிவிக்காரன் பரப்பிக்கிட்டே இருக்கிறான். நான் சொன்னல, முக்கியமாக இதை பரப்புறது 3 பேர் தான். பார்த்திங்கன்னா இந்த தந்தி டிவி, இந்த பாலிமர் சேனலு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தினமலர், இந்த சாணக்கியா, இவனுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வயிற்று எரிச்சலில் இருக்கிறானுங்க. எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி அதிகாரத்துக்கு வரலாம், ஒரு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட என சொல்லிக்கொள்ளும் இந்த மக்களை மேலே அதிகாரத்துக்கு எப்படி நம்ம அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று எரிச்சலில் இவனுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பொய்யான தகவலை மக்களிடையே பரப்புகிறாங்க. ஆகையால் மக்களே, நீங்கள் யாரும் ஏமாற வேண்டாம். கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் 8 தொகுதியிலும் மாபெரும் வெற்றி பெறும் என மக்களே கருத்து கணிப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் விடுதலை சிறுத்தைகள் அசைக்க முடியாது இனி வரும் காலங்களில் என்ற ஒரு வெற்றியை கொண்டு வருவார்கள். இந்த தந்தி டிவியை செருப்பால சாணியை முக்கி இந்த தந்தி டிவியை அடிப்பார்கள் என சொல்லிக்கொண்டு
விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம்.